நீங்க ஒவ்வொரு முறை சிக்கன் எடுக்கிறப்பவும் வித்தியாசமா வெரைட்டியா செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த பெப்பர் அண்ட் கார்லிக் சிக்கனை செஞ்சு பாருங்க. இது சப்பாத்தியோட சாப்பிடவும் சரி, ரைஸோட சாப்பிடவும் சரி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பாப்போமா? இன்னைக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 400ல இருந்து 500 கிராம் வரைக்கும் வெங்காயம் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு 3 இன்ச்சு இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு, அதோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிடலாம். அடுத்து ஒரு வானல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுல இந்த கட் பண்ண வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பிங்க் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்டா சேர்த்துடலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வதக்கின பிறகு ஒரு 2 நல்ல பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆக ஆரம்பிச்சதும் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் அண்ட் மஞ்சத்தூள். இதோட உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். சாரி, தயிர் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு நல்ல கெட்டியான தயிரா சேர்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கன் சேர்த்துலாம். சிக்கன்ல ஜஸ்ட் உப்புத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன், அதை சேர்த்துலாம். இப்ப இதுல கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்து ஃபிளேம் ஹைல வச்சு நல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி வதக்கிடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வந்திருக்கும். இன்னுமே மூட வேண்டாம். இது நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு இது திக் ஆகுற வரைக்கும் இப்ப பெரட்டி விட்டுட்டே வரலாம். இப்போ சிக்கன்ல இருக்கிற இந்த கிரேவி எல்லாம் இந்த அளவுக்கு திக் ஆயிடுச்சு. அடுத்து கார்லிக் ரெடி பண்ணிப்போம். நான் ஒரு 10ல இருந்து 12 கார்லிக் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியா கட் பண்ணிக்கலாம். சாப்பர்ல வேணும்னா போட்டுக்கோங்க. இப்ப கட் பண்ண கார்லிக் வந்துட்டு 2 ஃபுல் டீஸ்பூன் இருக்கணும். இதை ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் ஒரு 90% ஃபினிஷ் ஆயிடணும். லாஸ்டா தான் இந்த ஃப்ரை பண்ண கார்லிக் போடணும். இப்ப இதுல கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர் போட்டுடலாம். அதோட இந்த ஃப்ரை பண்ண கார்லிக்கையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்ப இந்த கார்லிக் ஆயில் சேர்த்ததுமே இந்த கிரேவி எல்லாம் அப்படியே நல்லா ஒண்ணு சேர்ந்து வர ஆரம்பிக்கும். இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கன்ல ஒன்னோட ஒண்ணு நல்லா ஸ்டிக் ஆயிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பெரட்டி விட்டு எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளவுதான். சூப்பரா ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல்ல கார்லிக் பெப்பர் சிக்கன் ரெடி. நான் இதை மதியானம் தக்காளி சூப்போட சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு சப்பாத்தியோடையும் தொட்டுக்கிட்டாச்சு. கார்லிக் ஃபிளேவரோட நல்ல ஒரு சைட் டிஷ் இது. கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க. ட்ரஸ்ட் மீ அண்ட் ட்ரை இட் ஃப்ரெண்ட்ஸ். யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.